மரக்காணம் அருகே அனுமந்தை மீனவர் கிராமத்தில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த மீனவர் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட மீன்பிடி பைபர் படகுகள், அதிநவீன விசை படகுகள் மற்றும் கட்டு மரங்கள் போன்றவைகளை பயன்படுத்தி தினமும் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இப்பகுதியில் மினி துறைமுகம் மற்றும் தூண்டில் வளைவு இல்லை. இதனால் இங்குள்ள மீனவர்கள் தங்களது விசைப்படகு, வலைகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பு இல்லாமல் கடற்கரை ஓரமே நிறுத்தி வைக்கின்றனர். இதனால் பருவ மழைக்காலம், கடலில் உண்டாகும் மாறுபட்ட நீரோட்டம் போன்ற இயற்கை சீற்றங்களின் பொழுது பாதுகாப்பு இல்லாமல் கடற்கரை ஓரம் நிறுத்தி வைக்கப்படும் பைபர் படகுகள், வலைகள் கடலில் அடித்து செல்லும் நிலை உண்டாகிறது. இதுபோல் கடலில் நிறுத்தி வைக்கப்படும் விசை படகுகள் கூட சில சமயங்களில் மர்மமான முறையில் தீப்பற்றி எரிகிறது. ஒரு சில படகுகள் தண்ணீரிலேயே மூழ்கிவிட்டது. மேலும் பாதுகாப்பு இல்லாமல் மீன்பிடி தொழில் செய்வதால் அடிக்கடி கடலில் படகுகள் கவிழ்ந்து மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். புயல் உள்ளிட்ட அதிகப்படியான இயற்கை சீற்றங்களின் பொழுது இப்பகுதியில் உள்ள மீனவர்கள் தங்களது விசை படகுகளை பாதுகாப்பிற்காக புதுவை மாநிலத்தில் இருக்கும் துறைமுகத்திற்கு எடுத்து செல்கின்றனர். இதுபோல் இங்குள்ளவர்கள் விசை படகுகளை அங்கு எடுத்து சென்று நிறுத்துவதால் புதுவை மாநில மீனவர்களுக்கும் தமிழக பகுதி மீனவர்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு சட்ட பிரச்சனைகளும் உண்டாகிறது. இதனால் அனுமந்தை மீனவர் குப்பத்தில் மினி மீன்பிடி துறைமுகமோ அல்லது தூண்டில் வளைவோ அமைத்து கொடுக்க வேண்டும் என இப்பகுதி மீனவர்கள் பல ஆண்டுகளாக அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆனால் இதுவரையில் இப்பகுதியில் மினி மீன்பிடி துறைமுகம் அமைக்க அரசு சார்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதன் காரணமாக அனுமந்தை மீனவர் குப்பம் கடற்கரை பகுதியில் உடனடியாக மினி மீன்பிடி துறைமுகம் அல்லது தூண்டில் வளைவு அமைத்து கொடுக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி அனுமந்தை குப்பம் மீனவர்கள் அனுமந்தை ஈசிஆர் சாலையில் உள்ள பேருந்து நிறுத்தம் அருகில் பந்தல் அமைத்து மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர்.